ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் மேலே ஆயிடுச்சு அம்மா வீட்ல இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்ல இருந்து என் வீட்டுக்கு வந்தேன். அண்ட் வந்த கையோட குடுத்து விட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுட்ருக்கேன். அண்ட் அது வந்து நேந்திர காய். நான் வந்து வாழைக்காய் நினச்சேன். ஆக்சுவலா அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ தான் எனக்கு அது பார்த்ததும் எங்கள் அம்மா சொன்னாங்க, "நான் நேந்திர காயா தரேன். ஸோ அது ஈஸியாக பழுத்துரும்" அப்படின்னு. எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்டு மாங்காய் இது வந்து என் தங்கச்சி ஊருக்கு போயிருந்தா அவளோட மாமியார் மாமனார் வீட்டுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த சாம்பைக்காய் அதெல்லாமே, மாங்காய் அதெல்லாம் நினைக்கிறேன். ஸோ அது எனக்கும் கொஞ்சம் தந்தாங்க. முருங்கை வந்து எங்கள் வீட்டிலே இருக்கா. ஸோ நல்லாயிருக்கும் அங்கே. அதனால் நான் எப்போ போனாலும் அதை வந்து கொடுத்து விடுவாங்க. அண்ட் ப்ரானும் கொஞ்சம் இருந்தது. அதையும் நான் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்ருந்தேன். அண்டு இது சாம்பைக்கான்னு சொன்னது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ ஒன்று இங்கிலீஷில் ஆப்பிள் ஃப்ரூட்டா சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. வாட்டர் ஆப்பிளா அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேப்லெட்டும் அம்மா வீட்டில் இருந்தது. ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரிம்மா, எங்கேயும் போகலாமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 4 to 5 டேஸ் தான் இருந்திருக்கிறேன். இவ்வளோ 2 வீக்ஸ் மேலலாம் நான் இருந்ததே இல்லை. வீட்டுக்கு வந்த பிறகு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் எனக்குமே திடீர்னு திரும்ப கிளம்பி வரதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் திரும்ப வருவேனே அப்படின்னு நினச்சேன். அது வந்து ப்ரானு. அதையும் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இந்த சாம்பைக்காய் வந்துட்டு உப்பில் போட்டது. அண்ட் அதையுமே வந்து வச்சுட்டேன். அண்டு ஊறுகாவும் கொடுத்து விட்டுருந்தாங்க விஷுக்கு நான் ரெடி பண்ணது. ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதோட இந்த ஷார்ட் முடியுது. டாட்டா, பை பை.